ஸோ இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப இது கண்டிஷன் ஃபால்ஸ். ஏஜ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவலன்ட் டு 18 அப்படின்னு இருக்கப்ப 12 இஸ் நாட் கிரேட்டர் than 18 ஆர் ஈக்குவல் டு 18. அப்போ ஃபால்ஸ்ன்னு இருக்கப்ப நமக்கு என்ன ஆகும்? எல்ஸ் பிளாக் தான் ஒர்க் ஆகும். பாருங்க இப்போ demo if I think this file is demo if2.java. Not load. Save பண்ணிடுறேன். ஆப்ஜெக்ட் எதுவும் கிரியேட் பண்ணலைல்ல, அதுதான் எதுவுமே ரன் ஆகலை. ஸோ இங்கே மெயின் கிளாஸ்க்கு வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். சாம்பிள் obj ஈக்குவலன்ட் டு நியூ சாம்பிள் ஆஃப் அப்படின்ற கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஆப்ஜெக்ட் டாட் செக் மை ஓட்டிங் அதை கால் பண்ணும். ரைட், அப்போ தான் அங்கே பிரிட்ஜிங் ஆகும். ரைட், இப்போது உங்களுக்கு கிளியர் ஆயிரும். not eligible to vote because the condition is இங்கே நமக்கு என்ன வருது? ஏஜ் greater than not. இப்போ நான் ஏஜ் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணுறேன், 22 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். now the 22 is greater than or equivalent to 18. ஸோ நமக்கு எலிஜிபிள் கண்டிஷன் ட்ரூ ஆகிடுது. அப்போ என்ன ஆகும்? நமக்கு இங்கே he or she eligible to vote. இப்போ நான் ஒவ்வொரு முறையும் நான் வந்து என்ன பண்ணுறேன்? இங்கே வந்து நான் டிக்ளரேஷனை போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ரன் டைமில் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இது கம்பைல் டைம் இந்த இடத்துல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? இங்கே ஒரு பெராமீட்டராக டிஃபைன் பண்ணிக்கிறேன். கரெக்டுங்களா? பெராமீட்டராக டிஃபைன் பண்ணிக்கிறேன். இன்ட் ஏஜ் அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே செக் மை voting வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும்? இட் வில் require the values to be passed as a actual argument 23 அப்படின்னு நான் கொடுக்குறேன். 23 ஏஜ் 23 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போ நான் எனக்கு என்ன ஆகும்? அந்த இடத்துல வேல்யூ will be passed to that function and let's check. புரியுதா? டிஃபரன்ஸ் புரியுதா? பெராமீட்டரோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுதா? ரைட், எனி டவுட்ஸ்?